கவுண்டமணி அண்ணன் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப ரெகுலர் டச்சில் இருக்கிற ஒரு ஆள். இப்பயும் நேற்று நைட்டு கூட பேசுனாரு. ஆமா, வாரத்துல 2 நாள் 3 நாள் பேசிடுவார், பேசாம இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவருக்கு என்னன்னா ஒரு என்டர்டெயின் வேணும் இப்போதைக்கு. அப்ப இருந்தே என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது என்ன, நான் அவர் சட்டையர் பண்ற அளவுக்கு பண்ணாட்டி கூட அதுக்கு நான் சும்மா லைட்டா ஒரு கம்பெனி கொடுப்பேன், ஒரு சின்னதா அப்படியே ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர். அதனால அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே பேசுவோம் ஜாலியா. கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் கூட நீங்க பேசினா சிரிச்சுட்டே இருக்கும், அப்படியே நான் ஸ்டாப்பா சிரிக்கும். அவர் சொன்ன ஜோக்ல ஒரு ஜோக் சொல்ல பாருங்க கேட்டதுனால. அப்ப மயில்சாமி வந்து அது மயில்சாமிட்டே சொல்ல ரசிச்சாவன். மயில்சாமி வந்து அப்ப வந்து ஒரு டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணான். அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கவுண்டமணி என்ன ஃபிளைட்ல வந்துருக்குது. ஃபிளைட்ல வரும்போது பின்னாடி ஒரு கேரக்டர் வந்து சார் மாரி சார் கவுண்டமணி சார் அப்படிங்கிறான். வாங்க வணக்கம்பா அப்படிங்க. சார் வாழைப்பழ காமெடி சூப்பர் சார். அப்படியா, சரி 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 தம்பி. அப்படி சார் ஒரு டவுட் சார் சொல்லியா, நீங்க ஏன் சார் மயில் சார் மாதிரி டிவில வரக்கூடாதுன்ட்டான். செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி நான் ஷூட்டிங் போறேன், சொக்கத்தங்க ஷூட்டிங், விஜயகாந்த் சார் ஷூட்டிங். அப்ப என்கிட்ட கேட்கறாரு, இந்த மயில்சாமி யாரு டிவில போய் ஷோ பண்ண சொல்லுது, எல்லாரும் என்ன பண்ண சொல்றான் அவனா அப்படின்னாரு. அண்ணா அவன் ஷோ பண்ணா அவனை கூப்பிடுறாங்க, இதுல என்னன்னா இருக்குது, அவன் போய் நடிச்சுட்டு என்ன எல்லாரும் கேட்கறான் நீங்க டிவில போய் வேலை பண்ண. அவர் செல்லமா திட்டுவாரு, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் அவர் திட்டுவாருன்ட்டு, ஆனா எல்லாரும் அதை ரசிப்பாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது உள்நோக்கம் இருக்காது. ஒரு சட்டையராக தான் இருக்குமே தவிர அவர் படத்துல பண்றாருல.